Hi guys, Hi guys. welcome to another brand new episode of Fun Butter Jar. இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாளத்தில் மற்றும் தமிழ் டப்பிங்கில் வெளியாயிருக்க திருஷ்யம் பார்ட் 3. படத்தில் வந்து மோகன்லால், மீனா, ஆமாம், அப்புறம் வேற யாரு, ரெண்டு பொண்ணுங்க விஜு மேனன் நடிச்சிருக்கிறார். ஆஹ், மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க. ஆமா. ஜீத்து ஜோசப் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து ஒரு சீட் ஆஃப் த எட்ஜ் த்ரில்லராக நிப்பாட்டியிருக்கப்போ தேர்ட் பார்ட்ல இவர் இந்த வேர்ல்டை இன்னும் ஆடியன்ஸ்க்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு, என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காரு, அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடியன்ஸ் மைண்ட்ல இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னு ஒரு ஸ்பாய்லர் இல்லாம பாத்துடலாமா? ஆமா, யா. ஸோ 3 வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எங்கேருந்து முடிஞ்சிச்சோ அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் 2 இந்த படம் நடக்குது. ஜார்ஜ் குட்டி திருப்பி அவங்க ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்லாம் முடிஞ்சிருச்சா முடியலையா, அந்த கேஸோட வந்து இன்னும் அதோட நீங்கா நினைவுகளும் அதோட ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் வந்து அந்த ஃபேமிலியை ஒண்ணுமே பாதிச்சுட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் பத்தி தெரியுமா, தெரிஞ்சுக்கலாம், அந்த கேஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரெஸ் ஒரு பக்கம் ஆர்வமா இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல இல்லாதவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கேஸை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஃபேமிலிக்கே தெரியாம. அப்படிங்கிற மாதிரி நிறைய பின்னணியில ஒரு எல்லாம் ஓகே, ஒரு க்ளோஷருக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட இன்னும் எதுவுமே முடியல அப்படின்ட்டு ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு செகண்டும் ப்ரூவ் பண்ற வகையில ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாமே. ஏன்னா அதோட கோர் ரீசன் யாரு, அந்த பொண்ணுக்கு தான் ஒரு ட்ராமா இருக்கு. இப்ப அவங்க படிப்பும் முடிச்சிட்டாங்க, லைக் கல்யாண ஏஜ் ஆயிடுச்சு, நிறைய ப்ரப்போசல்ஸ் பாக்குறாங்க. இந்த ஆட்கள் இருந்துட்டு அந்த ப்ரப்போசல்ஸையும் சில ரீசன்ஸ்னால தட்டி கழிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது என்னடா இது, எந்த சைடு போனாலும் மத்தளத்துக்கு 4 சைடும் இடி அப்படிங்கிற மாதிரி எந்த சைடு போனாலும் எங்களை இடிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா கருப்பா அப்படி. அது வேற படம். ஆனா இதுல கடவுள் வர மாட்டாரு, அதனால ஜார்ஜ் குட்டியே இறங்குறாரு. ஜார்ஜ் குட்டியே கையில எடுக்கிறாரு. அவரால் திருப்பி இன்னொரு வாட்டி, அதாவது 3வது முறையாக போலீஸ் அவுட்ஸ்மார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம். ஏன்னா போலீஸ் எடுத்து வைக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவன் ஒன்னும் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் எல்லாம் கிடையாது. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் இருந்ததுனால அவனால இதை பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கேஸ் தான், அவன் ஒன்னும் ஹைப் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இறங்க, ஜார்ஜ் குட்டி எந்த ஃபேமிலியை நீ தொட்டால் நான் இன்னுங்களையும் ஒண்ணு களையும் அப்படின்ட்டு அவரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பீஸ்ட் மோட்ல இறங்குறாரு. சோ யா, எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிச்சா, திருப்பி பார்ட் 4 இருக்குமா இருக்காதா, இங்கே முடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஸ்பாயிலர் ஃப்ரீனா அதான். ஸோ வாட் இஸ் த ஒப்பீனியன், லைக் படம் எப்படி உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அவளையா, இல்ல இந்த பார்ட்டே வந்து தேவையில்லாததா, இல்ல வாட் இஸ் யுவர் ஹானஸ்ட் ஒப்பீனியன்? ஸோ அதான், நான் ட்ரெய்லர் படம் நான் பார்க்காம தான் நான் போனதுனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட் தி பிகினிங் படத்துல ஸ்டார்டிங்ல இருக்கும்போது சரி நான் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, சரி என்னடா இதுன்னு சொன்னாரு, மீன்ஸ் எல்லாம் வந்துச்சு, நம்ம பேசியிருந்தோம் பேசாம ஜெயிலுக்கே போயிடு சிவாஜிங்கிற மாதிரி, அந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் இருந்தது. லைக் ஓகே, எதுக்கு எனக்கு ஒரு அந்த திரும்ப இழுத்தடிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஸ்டார்டிங்ல டு பி ஆனஸ்ட் எனக்கு இருந்துச்சு. ஆனா லைக் ஜீத்து ஜோசஃபோட ஜீனியஸ், அவர் வந்து நல்லா அவர் எழுதியிருக்கிறது அந்த விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் அதை வந்து எப்படி அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னடா நடக்க போகுதுங்கிறது நம்ம நினைக்கும் போது கூட அது வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி ஒரு புதுசா ஒரு பிளாட் ட்விஸ்ட், புதுசா வந்து இல்ல இது இன்னும் முடியல, நம்ம வந்து இப்படியும் வந்து கதை திரும்ப ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, திரும்ப லைக் அந்த மாதிரி அந்த விஷயம் லைக் புதுசா அது வந்து அது போர் அடிக்காம இது கொஞ்சம் தேவையில்லாத சில விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி பட்டுச்சு, இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமுங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஆனா அப்ப கூட மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வர் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அது எனக்கு வந்து லைக் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், என்கேஜிங் அண்ட் இட் வாஸ் எனக்கு வந்து லைக் ரொம்பவே இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட 2015 இந்த படத்தை எடுக்கிறாங்க, 2026 ஆச்சு, ஒன்னு பார்ட் 4 வருமா இல்லையான்னு தெரியல. இப்ப இதுல ஒரு கோர் காஸ்ட் இருக்காங்கல்ல, அப்பா அம்மா, அதாவது அப்பா அம்மா அந்த 2 பசங்க, இவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க?
போலீஸ் நம்மளை துரத்திடுமோ, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு மோட்லயே இருப்பாங்களா? இல்ல 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 இந்த 4 பேர் வந்து இப்படியே இந்த கேரக்டர்ல இருந்து ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க? போலீஸ் சைரன் கேட்டா ஐயோ போலீஸ் வந்துருமோ, நம்ம ஒரு குற்றம் பண்ணிருக்கோமே. ஆம்புலன்ஸ் அவங்க கேட்டா இல்ல பை மைண்ட் நம்ம ஒரு குற்றம் பண்ணிருக்கோமோ, கரெக்ட் கரெக்ட் உண்மையிலேயே அவங்க மைண்ட்ல அது இருக்குமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு. எதுக்காக சொல்றேன்னா ரொம்பவே நேச்சுரலா இந்த 4 பேர் பிளெண்ட் ஆகுறாங்க அவங்க வீட்டுல. இந்த டின்னர் சாப்பிடுறது, அந்த டின்னர் அப்போ வர அந்த கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ், ஒரு துண்டு எடுத்து அது வந்து மூஞ்சி துடைக்கிற அந்த ஒரு விஷயமா இருந்தா கூட அது நம்ம பார்க்கும்போது அது வந்து ஓகே இந்த ஆக்டர் வந்து நடிக்கல, இது வந்து லைக் தேர் லிவிங் இன் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கும் போது ஒரு சர்ச்சுக்கு போகாததுக்கு என்ன மாதிரி காரணங்கள்லாம் சொல்லுவாங்க, இல்ல ஒரு ஸ்கூல் போகாததுக்கு என்ன மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட் ஆமா. இல்ல வந்து ஒரு கல்யாண விஷயம் இருந்தா ஒரு தங்கச்சி அக்காவுக்கு எடுத்துக்கிற ஒரு கேரு, அந்த மாதிரி லைக் எல்லா மாதிரியான ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன டைனமிக்ஸ் இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன டைனமிக்ஸ் இருக்கணும், அப்பா பொண்ணுக்குள்ள என்ன டைனமிக்ஸ், ஆமா அது அம்மா பொண்ணுக்குள்ள எப்படி இருக்கணும். ஏன்னா படம் ஒரு த்ரில்லர் மோடு போயிட்டே இருக்கு. கரெக்ட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ் வந்து அப்பா ரொம்ப வந்து நல்லா செல்லமா இருப்பாரு, அப்பா வந்து செல்லமா தான் இருப்பாரு, இப்ப பொண்ணு எது பண்ணாலும் திட்ட மாட்டாரு. அதே மாதிரி அம்மா ஒரு சைடு கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா இல்ல அது ரொம்பவே ஹோல்சமா தான் இருந்துச்சு, எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. சின்ன விஷயம் தான் இது, நீங்க கரெக்ட் இப்படியே கூட கடந்து போயிடலாம், பட் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா எனக்கும் வந்து பார்க்கும்போது அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு நிறைய விஷயம். அவங்க வந்து ஈவன் தோ அந்த வீட்ல வந்து 2 பொண்ணுங்க தான், இப்ப என் வீட்ல வந்து எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. சோ அதான் அந்த அந்த வீட்ல வந்து 2 பொண்ணுங்க தான் இருப்பாங்க பசங்க. அப்ப கூட ரொம்ப ரிலேட்டபிளா இருக்குது. லைக் அவங்க சொல்ற அந்த யா ஓகே அது வந்து நம்ம ரியல் லைஃப்லயே அதை பாக்குறது. சொன்ன மாதிரி நீங்க அந்த சர்ச் போகாம இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றதா இருக்கட்டும், அந்த தங்கச்சி வந்து அந்த அக்காக்காக வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அது வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்றது ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு எல்லாமே. மோகன்லால் லைக் ஒரு வெட்ரன் ஆக்டர் ஹோல்டிங் த ஹோல் ஷோ. ஆமா எப்படி அந்த கருப்பு படத்துல அந்த சூர்யா வரும்போது அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்கும், பட் அதுவே ஒரு சிம்பிள் மேனர்ல பிஜிஎம் இல்லாம ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லாம ஆமா ஒரு அப்பாவா ஒரு ஃபேமிலிக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத 3வது முறையாவும் பண்ணி காட்டியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் மோகன்லால பார்த்தா தொடரும் படத்துல வர மாதிரி இருந்துச்சு. Exactly. தொடரும் படத்தே லட்சியம் படத்தோட ரீமேக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு இதை தொடரும் படம் மாட்டேங்கிறாங்க, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா பார்க்கும்போது நல்ல கரிஸ்மாட்டிக்கா இருக்காரு, 66 வயசு மாதிரி தெரியுது அவங்க பேசும் பார்த்தா. அது எனக்கு மோகன்லால் சும்மாவே வந்து வேஷ்டி எடுத்து அப்படி மடிச்சு கட்டினா திருப்பி தலைவன் 50 வயசு. மோகன்லால் சும்மா அவ்வளவு ஆமா. மோகன்லால் அது வந்து ஹார்ட் கோர் மோகன்லால் ஃபேன்ஸுக்கு வந்து மலையாளிஸ் அண்ட் ஹார்ட் கோர் மோகன்லால் ஃபேன்ஸ் வந்து இதை நோட்டீஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும். மோகன்லாலும் அண்ட் ஹிஸ் வேஷ்டி எடுத்து கட்டினா முடிஞ்சிச்சு, கட்டு அதான் மாஸ். கட்டுறது விடுங்க, சும்மா போட்டு மோகன்லால் ஹேஸ் அது என்னன்னு தெரியல. மோகன்லாலும் அந்த வேஷ்டி அது வந்து லூசிஃபர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது பயங்கரமா கம்பீரமா இருக்கும். white and white. அது கம்பீரமா இருக்கும். ஒயிட்டு அப்புறம் கையில வச்சு ஒரு செயின் போட்டிருந்தாருன்னா இப்படி பண்ணிட்டு இப்படி இவ்வளவுதான் பண்ணிட்டு இப்படி அந்த லெஃப்ட் அது மோகன்லால் வந்து கிளாசிக் ட்ரேட்மார்க் என்னன்னா அந்த லெஃப்ட் கையில வந்து கொஞ்சம் லைட்டா அந்த இது புடிச்சுக்கிட்டு இருக்கணும் எப்போதுமே. அது திருஷ்யம்ல அடிக்கடி அது கொஞ்சம் மேல அந்த ஒரு ஃபேமிலி மேட்டர் இருந்துச்சுன்னா எடுத்து அந்த மேல இப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கணும். மாசுனா கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டு புடிச்சிட்டு. அது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். மோகன்லால் வந்து அந்த வேட்டி கட்டுறது ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி பேசாம டெய்லி மோகன்லால் வேட்டி கட்டும் போது ஒன்னு அனுப்பிடுவோமா டெய்லி பாக்குறதுக்கு, அதையும் நான் பார்க்கணும்னு கேக்குறேன். வந்து அன்வான்டட் ஸ்டேட்மெண்ட் irrelevant in the current situation. Totally unwanted statement. டோட்டலி irrespectful இல்லையா? Irrespectful. ஆமா. சரி, இது திருஷ்யம் படம் ரிவ்யூ ஆயில ஏதோ ஒரு காமெடி படம் ரிவ்யூ ஆயிருன்னு தெரியல. பட் ஆனா சித்தார்த்லாம் ஒரு சைட்ல திருஷ்யம் படத்துல உட்காந்துருக்குன்னா சரி ஓகே எந்த சீனையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா சீனையுமே அவர் எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு எடா கடைசியில வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டும் அப்படின்னு கேட்பாரு, அதோட அந்த சீன் கட் ஆயிடும். அதோட அந்த சீன் கட் ஆயிடும். ஒருத்தவர் வந்து அப்படியே அந்த ஜீப்ல வந்து இறங்குவாரு, ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுவாரு, அதோட அந்த சீன் கட் ஆயிடும். பேசுறத காட்ட மாட்டாங்க, அப்படியே தூரத்துல இருந்து பேசுற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க, கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதாவது இருக்கிற 34 ட்விஸ்டையும் நான் வந்து கடைசி 20 நிமிஷத்துல ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. மிராஜ் படத்துல நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே இதுலயும் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ட்விஸ்ட் வந்து தெரியணும் அப்படின்னா கடைசி 20 நிமிஷத்துல உட்காந்து பாருங்க. அப்படி அந்த அதுக்கு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரத்தை கண்ணி வைக்காம பாக்கணும். அதுல நீங்க கண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு அதுல புரியாது. அந்த போன் எடுத்ததுல ஒரு ட்விஸ்ட், அந்த போன் அன்லாக் பண்ணதுல ஒரு ட்விஸ்ட், அந்த வீடியோ கால்ல ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா சீன்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சோ
பட் ஆனா லைக் அந்த வாவ் ஃபேக்டர் அதனால தானே கிரியேட் ஆகுது. ஆமா. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு விஷயம் நடக்குது, ம். ஆனா அது எதுவுமே நடந்தது உண்மை இல்லை அப்படின்னு அவர் சாதிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ம். ட்விஸ்ட் இருக்குங்கிறது உனக்கு ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சு. ஆனா அந்த ட்விஸ்ட் நீ ப்ரெடிக்ட் பண்ணியா? அது கிடையாது. அது இவன் வந்து டிஃபரெண்டா பண்ணுவாருங்கிறது தெரியும். சரி ஏதோ ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறார். சரியா லைக் ஓகே சர்ப்ரைஸ் பண்ணுங்க சார். அவ்வளவுதான். 30 ட்விஸ்ட் இருக்கும். ஒன்னு அவுத்துடுங்க சார், நாங்க கொஞ்சம் அப்படியே கோவால வெக்கேஷன் இருக்கிறோம், அப்படி பேக் சீட்ல ஆமா. அப்படியே ஒரு 30 என்ஜாய் பண்ணுவோம். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு இந்த படமுமே. ஓகே நான் நிதானமா ரிலாக்ஸ்டா உட்கார்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படி சூடு பிடிக்கும், ஒரு என்ன தேர்ட் கியர் மாத்திட்டு படத்துக்கு போகும். அப்ப அந்த ட்விஸ்டுக்கு மட்டும் நம்ம அட்டென்டிவா உட்காந்துக்கலாம். இது மோகன்லால் இருக்கிற ஃபேன்ஸா, இல்ல ஜீத்து ஜோசப் இருக்கிற ஃபேன்ஸா, இல்ல அந்த காம்பினேஷன் இருக்கிற ஃபேன்ஸான்னு தெரியல, இல்ல பிரான்சைசிக்கே இருக்கிற ஃபேன்ஸா தெரியல. பட் somehow this is working. ஆனா அதுலதான் எங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். பட் பியூரான நெகட்டிவே எனக்கு நீங்க சொல்லுங்க. அதாவது ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் டு தட் மோட். அந்த மோட் your time starts now வாட்ச் இல்ல ஆமா காமிக்கிறாங்க. அதாவது 3.5 கோடி கேஸ் பெண்டிங்ல இருக்கு, ஓகேவா? அதுக்கு 650 ஆளுக்கு தான் ஒரு போலீஸ் கிடைக்கிறாங்க, 65 லட்சம் போலீஸ் தான் ஏதோ ஒண்ணு, ஓகேவா? அதாவது இது என்னன்னா 650 பேருக்கு ஒரு போலீஸ். அதனால நாங்க இருக்கிற கிரைம எங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். எங்களோட எஃபர்ட்ஸ எங்களால எங்களோட என்ன சாட்சியங்களும் தடயங்களும் கிடைக்குதோ அதை வச்சுதான் நான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இந்த கதை, இந்த கேஸ மூடினதுக்கு அப்புறமும், ஓகேவா, தோண்டி 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 இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், நான் சாப்பிட விட மாட்டேன், நான் கக்கூசு போட விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் போலீஸ் இது பண்றதுக்கு, டேய் உனக்கு எங்கடா இருக்கு டைமு? மத்த கேஸுக்கு நீ போவே மாட்டியா, இல்ல உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அதுக்குதான் அவங்க சொல்லிட்டாங்களே, இது வந்து இந்த கேஸ இவன் வந்து எப்படியாவது இவனை தோக்கடிக்கணும், இவனோட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டோட போலீஸே அவன் வந்து நோண்டி டச் பண்ணிருக்கான். இப்போ போலீஸுக்கு இத வேலையை விட்டுட்டு இதை விட்டுட்டு உனக்கு இந்த ஈகோ டச் பண்ணிட்டான், அதனால இவனை போயிட்டு ரிவ்யூன் பண்ணுங்கிறதுக்கு அவங்க டியூட்டியை ஃபுல்லா முடிச்சிருவாங்களா சர்வீஸ் செய்ய? எஸ் யூ ஆர் ரைட். அந்த அளவுக்கு டைம் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. போலீஸ் அதான் இந்தியன் போலீஸ் சிஸ்டம் அதுதானே, எங்க சரியா வேலை பாக்குறாங்க, அதை இப்படியும் சொல்லலாம். ஒரு கேஸை இவ்வளோ க்ளோஸ் ஆயிடுச்சு, ஹைகோர்ட் க்ளோஸ் பண்ண சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா ஹேண்டில் பண்ண விட மாட்டியா, நான் கான்பிடென்ஷியலா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு நம்புற மாதிரி இல்ல, ஓகேவா? ஏன்னா இந்த ஜவ்வு முட்டை இருக்குல்ல, அதையும் ஓரளவுக்கு இழுத்தாதான் அது நல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா அந்த வாவ் ஃபேக்டர், நம்ம அந்த சொன்னோம்ல, சரி ட்விஸ்ட் நீ கொடுக்க போற, அதுக்கு நான் ஒரு வாவ் ஃபேக்டர் எழுதணும். சோ நான் இப்ப யாருக்கு நான் எழுதுவேன்? இந்த கதையில இருக்க போற கேரக்டர்ஸ்ல மட்டும் தான் எழுத முடியும். அப்போ வேற யாரையும் நான் புதுசா கொண்டு வந்து பிரசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விஜய் மேனன் ஓகே ஒரு ஆக்டரா வச்சிருக்காங்க, இல்ல வந்து புதுசா ஒரு ஆபீசர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க, புதுசா ஒரு ஆபீசர் வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க, இப்படிதான் காமிக்க முடியும். வேற மத்தபடி நீங்க எதையும் மாத்த முடியாது. அப்படிங்கும் போது கதையில இருக்கிற நல்லவனே கெட்டவனாவும் கெட்டவன நல்லவனாவும் காமிச்சாதான் இவன் எப்படி பண்ணிட்டாங்க இல்ல சார், விட்டா சார் அப்படிங்கிற மாதிரி இவனே ஏதோ அந்த ஒரு சீரியல் ஜோனுக்கு போயிடுது பாத்தீங்களா. கோர் பாயிண்ட் என்ன, லேக் ஆஃப் வேற புது கேரக்டர்ஸ் யாரும் இல்ல, இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு இதுல ஒரு எஃபெக்டா வந்து வருது. ஏன் அப்படின்னா சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் அ நேச்சராவே அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு காமிக்கும், இன்க்ளூடிங் மோகன்லால். அவங்களையே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல காமிக்கிறது, ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு வந்து அவரே இந்த எக்ஸ்டென்ட்க்கு போவாரு, சில திங்ஸ் பண்ணுவாரு, அதை நான் ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன். அது அப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் வந்து அவர் எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாரு, அதுக்கு அவரே நல்லவரா இருப்பாரு. பட் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு போதும், நாங்க அதுக்கப்புறம் உன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம், நாங்களும் இந்த கேஸை விட்டுறோம் அப்படின்னு சொல்ற சில கேரக்டர்ஸ் இந்த குடும்பத்தோட. ஏன்னா அவங்களே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்கும், என்னதான் நம்ம பையன் காணா போனாலும் இந்த ஃபேமிலியே வந்து கொலை பண்ணியிருந்தாலுமே கூட அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான். ஏன்னா அந்த வீடியோ வந்து அந்த பையனோட ஃப்ரெண்ட் வந்து காமிச்சிருவோம், மானத்தை காப்பாத்துறது தான். நம்ம பையனும் கெட்டவன் தான்ப்பா, நம்ம பையன் வந்து ஒன்னும் உத்தமம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு அம்மா. இதோட எண்டிங் ஒண்ணு இருக்கும், அதை நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த பொண்ணு நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க வர்றது இஸ் டோட்டலி டிவியேட்டிங் த ஃபர்ஸ்ட் பார்ட். இது ஏன் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் மோர் கான்ஸ்டன்ட் ரைட்டிங் இன் த சேம் யூனிவர்ஸ் அண்ட் லேக் ஆஃப் வர்சிட்டிலிட்டி இன் த கேரக்டர்ஸ். எனக்கு இவ்வளவுதான் காமிக்க முடியும் அப்படிங்கும் போது நான் நல்லவனா கெட்டவனை நல்லவனாவையும் காமிக்கிறது. இப்ப 3வது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்ல கலெக்ஷன் வந்தாலுமே கூட
இந்த படம் நல்லா இருக்கு, நான் இது நெகட்டிவ் சொன்னாலுமே இந்த படம் நல்லா இருக்கு, பட் ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். when it is எஸ், இதுவே ஒரு ஓவர்டியூ தான். ஆமா. எனக்கு 2 ஓடே நிப்பாட்டிருக்கலாம். அந்த ஃபியூனரல் போயிட்டாங்க, ஆமா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, போதும். போலீஸ்க்கு அவ்வளோலாம் டைம் இல்லையா ஒரு கேஸ் நோன்றதுக்கு. ஆமா இப்ப அப்படியெல்லாம் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை ரேப்ஸ் இந்த நாட்டுல நடக்காது, இத்தனை கொலைகள் இந்த நாட்டுல நடக்காது, கிரைமே இருக்காது. நீ ஏன்னா ஒரு கேஸ விட மாட்டே, ஏன்னா உனக்கு திருடனை பிடிக்கிறது தான் அவ்வளவு பெரிய உனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு திருடனும் வந்து ஜெயில தான் இருப்பான். நாடு வந்து இந்நேரம் வல்லரசாகி இந்நேரம் வந்து நம்ம ஒரு அமெரிக்கால இருக்கிற மாதிரி இருக்கும். அமெரிக்கா கூட இல்ல, அமெரிக்காலே நிறைய கிரைம்ஸ் நடக்குது. ஏதோ ஒரு ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம இந்தியால போய் இருக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம போய் ஜீத்து ஜோசப் சொல்லியாச்சுன்னா நான் எப்படி கதை எந்திரதுன்றாரு. நான் எப்படி படம் எடுக்கிறது? நான் இப்ப படம் எடுக்க போலீஸ்காரன் திருத்திட்டா நான் இப்ப அவரோட முக்காவாசி படத்துலயுமே போலீஸ்காரன் கெட்டவன், அவன் போலீஸ்காரங்க வச்சுதான் படமே எடுக்கிறாரு. கரெக்ட் தான். சி, போலீஸ்காரங்க நல்லவங்களா இருக்கிற மாதிரியே சில படங்கள் வருது. அது அது அந்த வேற சைட்ல வருது. இந்த பிரான்சைஸ்ல போலீஸ்காரங்க இதுல அவங்க கெட்டவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா கெட்டவன் இல்ல, பாதிக்கப்பட்டவன் தான் இவன். ஆமா இவன் அதுக்கு ஆக்ஷன் தான் எடுக்கிறான். அங்க ஒருத்தவன் நல்லா கிரைம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானே அப்படிங்கறது அவங்களோட இது. அப்படி பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி சில டிவேட்டிங்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் படத்தை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சோ இதுதான் இது. சோ யா, லைக் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இல்லையாச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்க தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சோ யா, உன்னோட ஸ்கோர்? என்னோட நான் வந்து 3. 3. நீ என்னோட அதிகமான மார்க் கொடுப்ப. நான் தான் பயங்கரமா சொல்ல போறேன்னு நினைச்சேன். 3.5. 3 தான். எனக்கு அதான் படமே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. It's good. Yeah, it's a good film and genius writing. ஜீனியஸ், ப்ராப்பர் ஜீனியஸ் ரைட்டிங். செம்ம ரைட்டிங், நல்ல படம், எங்கேஜிங், இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி சில நாங்க சொன்ன ஒரு சில நெகட்டிவ்ஸ் சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கு. இது எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கறது. படம் வந்து நல்லா இருக்குது. பட் அட் த சேம் டைம் வி ஆல்சோ ஆனஸ்ட்லி ஃபெல்ட் திஸ். அதுவும் எங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு சொல்லணுங்கிறதுனால. So yeah, that's our review for Drishyam 3. Yes. So நீங்களும் போயிட்டு தியேட்டர்ல பார்த்து உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிறைய அவசரமான கண்டென்ட் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். மீட் யூ நெக்ஸ்ட் டைம் in a good video, another review. Yes, in the review of podcast. Yes. So until then, it's bye from Nopal. Siddharth. Fun Bhattacha.